பெட்ரோலுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பெட்ரோல் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோலாரு இந்த சார் கூட சொன்னாங்க. அடுத்த விதம் என்னென்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் தண்ணிக்கு என்ன மாற்று இருக்கா? எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் இல்லைன்னா மின்சாரம் இருக்குது, அடுத்து எல்லா வகையான இதுவும் இருக்குது, கேஸ் இருக்குது. ஆனால் வாட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு மாற்றுங்கிறதே இல்லை. அதனால வந்து நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து இன்னும் வந்து அதனால தண்ணியை நம்ம எவ்வளவு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன், ஸ்மார்ட்னஸில் வந்து 9 வகையான ஸ்மார்ட்னஸ் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது நேச்சர் ஸ்மார்ட்னஸ். மாணவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, கல்லூரியில் ஒரு ஒரு தண்ணி சுட்டு சுட்டா விழுகுதா, நம்ம அதை பார்க்குறோமா, கடந்து போகாமல் அதை வந்து க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா திருப்புலானிங்கிற ஒரு ஊர், மிகப்பெரிய கோயில் இருக்கு சார். அங்கே அந்த கோயிலில் பார்த்தோம்னா சர்க்கரை தீர்த்தம்பாங்க. அது பேர் சர்க்கரை தீர்த்தம் மாதிரி. அதை நம்ம குடித்தோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அந்த தண்ணியை அந்த சாமிக்கு வந்து அபிஷேகத்துக்குன்னு அதான் இது பண்ணாங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை சுற்றி சின்ன சின்ன குடிசைகள் வந்து போட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை பூரா அந்த வாட்டரு, அவங்களுடைய கழிவு நீரை பூரா இதை விட்டாங்க, பேப்பர் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா தண்ணி சுத்தமாக கெட்டுருச்சு. நாங்கன்னா சேர்ந்து கலெக்டரை போய் பார்த்தோம். அப்போ மிஸ் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஆட்சியராக வந்து இருந்தாங்க. அவர் வந்து நேரில் குளத்தை பார்த்துட்டு குடிசையில பூரா காலி பண்ணி எல்லாத்தையும் இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவில் அருமையாக இருக்கும். அந்த தீர்த்தம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அது மாதிரி இதுனா யார் பண்ணான்னா, நாங்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்களுடைய பசங்களை வச்சு தான் இந்த 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 விஷயங்கள் பூரா பண்ணோம். அதனால் மாணவர்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் அக்கறையாக இருங்க. நம்மள இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தவங்களை வந்து நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளிருந்து தொடங்குவோம். அதனால் மாணவர்கள்லாம் உங்களுக்கு அருகில் உள்ள குளங்களை, நீர் நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க.